இங்கிலீஷ் நியூஸ் வாசிக்கிறீங்களா? இங்கிலீஷ் நியூஸ் மஸ்ட். பேப்பர் வாங்குறதுக்கு ஃபண்ட் இருக்கா இல்லையா? எல்லாம் எனக்கு நாளையிலேருந்து வாங்கணும் இங்கிலீஷ் எழுதிக்கணும். நான் இங்கிலீஷ் நியூஸ் வந்து கண்டிப்பாக வாசிக்கணும். ப்ரேயர் புரியுதா? 10 சென்டென்ஸுக்கு குறையக்கூடாது. 10 டாபிக். அதாவது டாபிக்னா என்னது? இப்போ ஸ்டேட் நியூஸு, நேஷனல் நியூஸு, ஜென்ரலாக ஹாட் நியூஸ் இருக்கும். அது அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் இருக்கும், எஜுகேஷன் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் இருக்கும், மெடிக்கல் இருக்கும். புரியுதா? இப்போ வந்து அதே மாதிரி லைஃப் ஓரியன்ட் ஏதாவது இருக்கும். புரியுதா? ஒகேஷனல். இது மாதிரி பல்வேறு டாபிக்ல இருக்கும். அத்தனை இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு 10 டாபிக்ஸ் 10 நியூஸாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் இங்கிலீஷில். அதை வந்து கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் வந்து இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில் வரும். இங்கிலீஷை பார்த்தாலே பயப்படுறமா இருக்கு. சரியா? அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி சயின்ஸ் எல்லாம் அவங்க சொன்னாங்க எப்படி பண்ணுவோம், தமிழ் எப்படி பண்ணுவோம். மன்ற செயல்பாடு, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கணும். மாதத்துக்கு ஒரு தடவை நீங்களே வைக்கணும். கவிதை போட்டி, கட்டுரை போட்டி. இந்த டீச்சர் தமிழ் டீச்சர் தான் வந்து கட்டுரை போட்டி வைக்கணும், மற்றவங்க வைக்கூடாது. எல்லாரும் மிங்கிள் பண்ணி எல்லாருமே வந்து செய்யணும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் எல்லாரும் இன்வால்வ் ஆகிடும். இங்கிலீஷ்னா எல்லாரும். சில ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சரே இல்லை. செகண்ட் கிரேடில் இங்கிலீஷ் எடுக்காங்க 8th வரைக்கும். உங்கள் இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்க, நீங்கள் மேத்ஸ் டீச்சர் எடுக்கக்கூடாதா? மேத்ஸ் டீச்சர் இங்கிலீஷ் ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடாதா? சயின்ஸ் டீச்சர் பண்ணக்கூடாதா? யார் வேணால் பண்ணலாம். ஓகேயா? அதனால் அது மாதிரி பாருங்கள். மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடி யோகா 15 நிமிஷம் நடக்கா? காலையிலையா? காலையில் 6 மணிக்கு செஞ்சிடறீங்க. ரெசிடென்சியல்னால உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த ஒன்றை எக்ஸம்ஷன் பண்ணிடலாம். பாட இணை செயல்பாடுகள்னு ஒரு 6 இருக்குது. 264 ஜீவோ பார்த்தீங்களா? வச்சுருக்கீங்களா? அதை எழுதிக்கோங்க. நாளைக்கு வந்து சர்க்குலர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நாங்கள் எல்லாரும் நோட்ஸ் ஆஃப் லெசன்லேயும் வச்சுக்கணும். நோட்ஸ் ஆஃப் லெசனில் பின் பண்ணிக்கணும். அந்த 264 ஜீவோ படி சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? 15 நிமிடம் பாட இணை செயல்பாடுகள் இருக்கு இல்லையா? கலைக்கல்வி, உடல்நலக்கல்வி, அதனால அதை வந்து ரெகுலராக 15 நிமிஷம் ஒவ்வொரு டீச்சரும் ஒன்று சொல்லணும். கண்டிப்பாக அதை பற்றியான ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லணும். ஓகே? 15 நிமிஷம் டெமோ பண்ணணும். சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம்? 5 நிமிடம் வாய்ப்பாடு, 5 நிமிடம் சென்டென்ஸ் 2 வார்த்தை தமிழ் வார்த்தை சொல்லி வாக்கியம் வைக்கணும். 5 நிமிடம் இங்கிலீஷ் வார்த்தை சொல்லி வாக்கியம் வைக்கணும். சென்டென்ஸ் இது மாதிரி நடக்கலையா? பண்ணணும். சார் சென்னை போனோம், அதெல்லாம் அப்புறம் பஸ் வேற போயிடும். ஆமாம் ஆமாம். அதனால் அது வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இது வேறு வழி இல்லை இவங்களுக்கு. போன டைம் சொல்லிட்டு போனோம், மறுபடியும் செய்யலை. அதனால் அதை வந்து செய்யணும். அதே மாதிரி மாஸ்டரில் செய்ய சொல்லுங்கள். மாஸ்டரில் வந்து பிடி செய்யணும். நீங்கள் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஒரு 20 எக்ஸசைஸ் செய்ய சொல்ல வேண்டியன மாஸ்டரில். அது வாரத்துக்கு ஒரு 2 தடவை டெய்லி ஈவினிங் கிளாஸ் முடிச்சோன்னா அதை செய்ய சொல்லணும். ஓகேயா? இனிமேல் வந்து எல்லா பிள்ளைகளும் தரோவா. இப்போ நான் 8th ஸ்டாண்டர்ட் சொன்னேன். ஹாஸ்டலை பற்றி அனுபவத்தை பற்றி தமிழில் ஒரு பக்கம், இங்கிலீஷில் ஒரு பக்கம் எழுதிட்டாங்க.